அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சம், மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னா, எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது கல்லுப்பு தாங்க. கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த கல்லுப்பு நிறைய மகத்துவம் பெற்றது. அதுவும் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்களும் ஏராளமானதுன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட கல்லுப்பை நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம், எந்த பொருளை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாஸ்திரங்கள் இருக்குது. அதன்படி வைக்கும் பொழுது தான் நமக்கு நிறைய நன்மைகளும் வீட்டில் வற்றாத செல்வ நிலைகளும் உருவாகும். பொதுவாகவே கல்லுப்பு அப்படிங்கிறது செல்வத்தோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பொருள். அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூட கல்லுப்பை சிதறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வீட்டில் கல்லுப்பு தீர்ந்தும் போகக்கூடாது. கல்லுப்பு இல்லாமல் ஒரு வீடு இருக்கவும் கூடாது இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட கல்லுப்பை நம்ம வைக்கக்கூடிய இடம், பொருள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே கல்லுப்பை கொண்டு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களும் இந்த பதிவில் இருக்க போகுதுங்க. ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கேட்டது கிடைக்கணும், நினைத்தது நடக்கணும் அப்படின்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான வழி என்னென்னா கல்லுப்பு பரிகாரம் தாங்க. இந்த கல்லுப்புக்கு அப்படின்னு நிறைய சக்திகள் இருக்குது. அதாவது கல்லுப்பை நம்ம பீங்கான் ஜாடியில் தான் வைக்கணும். பிளாஸ்டிக்கில் வைக்கிறதுனாலையோ கண்ணாடி பவுலில் வைக்கிறதுனாலையோ எந்த விதமான பயனும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்லுப்பை வைக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அதன்படி செய்யும் பொழுது தான் நமக்கு நிறைய செல்வங்களானது கிடைக்கும். பொதுவாக நம்முடைய வீட்டில் கல்லுப்பு வச்சுருப்போம். ஆனால் எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கல்லுப்பை கண்டிப்பாக பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சுருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா அதை இன்றைக்கி மாற்றிடுங்க. ஏன்னா இதெல்லாம் எதிர்மறை சக்திகளை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. கல்லுப்பை உங்களால் முடியுதுன்னா சின்னதாவது ஒரு பீங்காஞ்சாடி வாங்கி அதில் போட்டு வைங்க. அதாவது இந்த கல்லுப்பு எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பினுடைய வலது பக்கம், அதாவது வலது புறம் அப்படிங்கிறது கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய பக்கத்தில் தான் இந்த கல்லுப்பு ஆனது இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நமக்கு நிறைய செல்வ செழிப்புகளானது கிடைக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பை வைக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதன்படி செய்கிறது தான் ரொம்பவே நல்லது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பீங்காஞ்சாடிக்கு அடியில் ரூபாய் நாணயத்தை வைத்து அதன் மேலே கல்லுப்பு ஜாடியை வைக்கிறது இன்னுமே விசேஷமானது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லுப்போடு நீங்கள் நாணயம் சேர்த்து வைக்கும் பொழுது வீட்டில் வற்றாத செல்வ நிலையானது உருவாகும். ஸோ இப்போவே பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த இடத்துல கல்லுப்பு ஜாடி வச்சுருக்கீங்க, என்ன மாதிரியான பொருளை வச்சுருக்கீங்க, இது எல்லாத்தையுமே பாருங்கள். ஒருவேளை நீங்கள் தவறுதலாக எது இடத்துலையாவது வச்சுருக்கீங்க, இல்லை தவறான பொருள் மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அதெல்லாம் நோட் பண்ணி மாற்றிக்கோங்க. இதுவும் ஒரு காரணம் தான் வீட்டில் சண்டை சச்சரவுகள், பணப்பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இதுவுமே முக்கியமான ஒரு காரணம் தாங்க. பொதுவாகவே நம்ம கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களில் ஒன்று அப்படின்னா அது கல்லுப்பு பரிகாரம் தான். ஏன்னா கோடி கடனையும் தீர்க்கக்கூடிய அற்புதம் இந்த கல்லுப்புக்கு உண்டு. ஒரு முறை மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் இதை செய்யாமல் இருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டைம் இருக்கும்போது ஃப்ரீயாக உட்காந்து பார்த்து அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே பார்க்கலாம். கடன் பிரச்சனை தான் இன்றைக்கி பலருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லணும். மனிதர்கள்ட்ட கடன் வாங்கவில்லை அப்படின்னாலும் வங்கியில் கடன் எப்படியாவது வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு தான் இருக்கிறோம். அதாவது இஎம்ஐ கட்டி கஷ்டப்படாதவர்கள் இருக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். கடன் தொல்லையில் இருந்து துன்பப்படக்கூடியவங்கெல்லாம் அதிலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா எளிமையாக இந்த கல்லுப்பு பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏன்னா விரைவில் நல்ல பலன்களை நீங்கள் பார்க்க முடியும். கல்லுப்பு எவ்வளவு தான் சம்பாதித்தாலுமே கூட பணத்தை வீட்டில் சேமிக்கவே முடியல, செலவு மேலே செலவு வந்துக்கிட்டே தான் இருக்குது, கடன் வாங்கக்கூடிய நிலை தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்படியாவது இந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடன் சுமை குறையாமல் அதிகரித்துக்கிட்டே தான் போகுது அப்படின்ற எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கவலையப்படாதீங்க. அதாவது சம்பாதிக்கக்கூடிய பணம் வட்டி கட்டுறதுக்கே சரியாக போயிடுது அப்படின்னு புலம்பக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய கவலைகள் தீர்றதுக்கு இந்த எளிமையான ஒரே ஒரு பரிகாரம் கண்டிப்பாக போதுமானது. இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயமாக கோடி ரூபாய் நீங்கள் கடன் வச்சுருந்தாலும் விரைவில் அந்த கடன் அடையும். அதோடு வீட்டில் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான அம்சமும் நிறைய இருக்குது. பொதுவாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொன்னான நாள் தாங்க புதன்கிழமை. இந்த புதன்கிழமை நாளில்
புதுசாக ஒரு சின்னதாக ஒரு மண்பானை ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த மண்பானையில் கல்லுப்பை நிரப்பி பூஜை அறையில் வச்சிடுங்க. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது தீய சக்திகளை எல்லாம் விரட்டி நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதுக்கப்புறமா அந்த கல்லுப்பு கல் பானைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரூ. 5 நாணயத்தை யாருக்குமே தெரியாமல் நீங்கள் அதுக்குள்ளே ஒளிச்சு வச்சுடுங்க. பிறகு அடுத்த புதன்கிழமை ஏற்கனவே வைத்திருந்த அந்த ரூ. 5 நாணயத்தை எடுத்துட்டு இந்த புதன்கிழமை வேற ஒரு ரூ. 5 நாணயத்தை அந்த கல்லுப்புக்குள்ளே மீண்டும் வந்து மறைச்சி வைங்க. இப்படி உப்புக்குள்ளே இருந்து எடுத்த அந்த ரூ. 5 நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் வந்து முடிஞ்சு பூஜை அறையில் தனியாக வந்து வச்சுடுங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜரை தொடர்ந்து நீங்கள் 18 வாரங்கள் வந்து செய்யுங்க. அந்த 18 வாரங்கள் சேமித்த அந்த ரூ. 5 நாணயங்களை மஞ்சள் துணியில் கட்டி வைங்க. நீங்கள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போவீங்க இல்லையா, அப்போது அந்த குலதெய்வ உண்டியலில் போய் நீங்கள் சேர்த்து வைத்த அந்த நாணயத்தை போய் சேர்த்துடுங்க. ஸோ இப்படி நீங்கள் செய்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறும். செல்வம் வந்து சேர துவங்கும். எவ்வளவு கடன் இருந்தாலும் விரைவில் அந்த கடன் எல்லாமே அடைச்சிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே கண்ணாடி பாத்திரத்துலையும் உப்பை வந்து நிரப்பி இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதாவது மண்ஜாடியில் வாங்க முடியல அப்படின்றவங்க நீங்கள் கண்ணாடி பாத்திரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அதுலேயும் இந்த பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க. இதே மாதிரி தான் மண் பாத்திரத்தில் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் கண்ணாடி பாத்திரத்துலையும். ஆனால் கூட பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் மேலும் 27 மிளகுகளை வைத்து வீட்டில் ஒரு மூலையில் வச்சுடுங்க. ஸோ இந்த பரிகாரத்தை அமாவாசை பௌர்ணமி நாளில் செய்கிறது ரொம்பவே விசேஷமானதுங்க. இதை பார்த்தீங்கன்னா 15 நாளுக்கு ஒரு முறை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. வீட்டில் நல்ல பல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே பார்க்க முடியும். அதே மாதிரி பணப்புழக்கம் அதிகரிக்கிறதையும் பார்க்க முடியும். ஒரு கடனை விரைவில் அடைக்கிறதுக்கான வழிகள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். சாதாரண நாட்களில் கூட இந்த நீங்கள் பரிகாரத்தை வந்து செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பரிகாரம். இந்திய பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. வாஸ்து அப்படிங்கிறது இல்லங்கள், கட்டிடங்கள், அலுவலகங்கள், வணிகவளாகங்கள் இது மாதிரி போன்ற இடங்களில் சார்ந்த சக்தி ஆற்றலை வந்து சரி செய்யறதுக்கும் முழுமையாக அதை பெறத்துக்கும் உதவியாக இருக்கக்கூடியது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தனி வீடுகள் இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 அல்லது 3 வாசல்கள் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியுமே பின்வாசல் அப்படின்ற ஒன்று இருந்துச்சு. அதாவது ஒரு வாசலில் இருந்து பார்த்தா இன்னொரு வாசல் தெரியும். அதனால் காற்றினுடைய ஓட்டம் தடையில்லாமல் இருக்கும். சூரிய வெளிச்சமும் வீட்டுக்குள்ளே வந்து மிதமாக இருந்தது. கிருமிகள் அண்டாமல் இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் வீட்டினுடைய அறைகள், புழங்கக்கூடிய இடங்கள் இந்தந்த திசைகளில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியதியும் இருக்குது. இதை தான் நம்ம வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இதை முறையாக கடைபிடிக்காவிட்டால் வாஸ்து குறைபாடுகள் இருக்கிறதாவும் அர்த்தங்கள் உண்டு. வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படின்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி, உடல்நல பிரச்சனைகள், மன அழுத்தம், குடும்ப சண்டை, வேலை வியாபாரத்தில் தடை இது எல்லாமே வந்து ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுது. இதை சரி செய்யாமல் விட்டோம் அப்படின்னா வாழ்க்கையே வந்து வீணாக போயிடுங்க. ஆனால் எல்லாருமே வீட்டை இடித்து மீண்டும் கட்ட முடியாது இல்லையா? அப்படி முடியாதவர் சூழ்நிலைகளில் இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை செய்கிறதன் மூலமாக உங்களுடைய குறைகளை வந்து குறைக்க முடியும். அதில் முக்கியமான ஒரு பரிகாரம் தான் இந்த கல்லுப்பு பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எளிமையான முறையில் செய்யக்கூடிய பரிகாரம் தான் இந்த கல்லுப்பு பரிகாரம். வாஸ்து குறைபாட்டை குறைக்கிறதுக்கு பல பரிகாரங்கள் இருந்தாலுமே கூட அதில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஆற்றல் நிறைந்தது, ரொம்பவே எளிமையானது அப்படின்னா இந்த கல்லுப்பு பரிகாரம் தான். கல்லுப்பினுடைய சக்தி அவ்வளவு உண்மையானதுங்க. கல்லுப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு கனிமம் தான். இது எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். இது காற்றில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிகளை எல்லாம் ஈர்த்து உங்களுடைய சூழ்நிலையை வந்து தூய்மைப்படுத்தும். மன அழுத்தம், கோபம், அதிர்வலைகள் இது எல்லாத்தையுமே வந்து குறைச்சி அமைதியை கொடுக்கும். நம்ம வாழக்கூடிய இடத்துல ஆற்றலை வந்து சமநிலைப்படுத்தி கொடுக்கும். இதனால் கல்லுப்பு பரிகாரம் வாஸ்து குறைபாடுகளை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த சுலபமான வழியாக வந்து இருக்குது. இந்த கல்லுப்பு பரிகாரம் பார்த்திங்கன்னா அறைகளில் கல்லுப்பு வைத்து பரிகாரம் செய்யலாங்க. அதே மாதிரி வீடு துடைக்கும் பொழுது கல்லுப்பை பயன்படுத்தலாம். வடகிழக்கு பகுதியில் வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். படுக்கை அறையில் மன அமைதிக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம். வாஸ்து குறைபாடுகள் மற்றும் கல்லுப்பினுடைய விளைவுகள் பார்த்திங்கன்னா நிதி நெருக்கடிகளை வந்து குறைத்து கொடுக்கும். பணவரவு குறைவாக இருந்தது அப்படின்னா கூட வியாபார இடத்துல இந்த கல்லுப்பு பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா சமநிலை உருவாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும். போல் நிறைய விஷயங்களுக்கு பயன்படக்கூடிய கல்லுப்பை பற்றி நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவருடைய உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிகள் எல்லாம் போக்குறதுக்கு நீங்கள் கல்லுப்பை சேர்த்து குளிக்கலாம். குளிக்க தண்ணீரில் வந்து சேர்த்துக்கலாம். அதே போல் தினமுமே வீட்டில் வந்து கல்லுப்பு தீபம் ஏற்றுவது சிறப்பான ஒன்று. பூஜை அறையில் வைத்து ஏற்றுங்க. இன்னும் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.